நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மணி பிளான்ட் எப்படி ஒரு ரோஜா செடி எல்லாரோட ஃபேவரேட்டோ அதே மாதிரி மணி பிளான்ட்டும் எல்லாரோட ஃபேவரேட்டும். மணி பிளான்ட்டில் வந்து நம்ம பெரிய இலைகளாக இருக்கணும், இலைகள் ஷைனிங்காக இருக்கணும், நிறைய புது இலைகள் வைக்கணும், நிறைய பிரான்ச்சஸ் வைக்கணும். மணி பிளான்ட்டில் இருக்க எல்லா டைப்ஸ் மணி பிளான்ட்டும் வாங்கி வச்சு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். நம்ம நண்பர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வித்தியாசமான மணி பிளான்ட் இருக்குது, அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா எப்படியாவது அதை கட் பண்ணி கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்த்துறணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். ஆனால் வீட்டில் கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறமா அதில் இலைகள் சரியாக வரலை, ஷைனிங்காக இல்லை, பெருசாக இல்லை, புது பிரான்ச்சஸ் வைக்கல, புது இலைகள் வைக்கலன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம ஒரு ஃபர்டிலைசர் தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம். இது மணி பிளான்ட்டுன்னு இல்லை, எந்த செடியிலெல்லாம் இலைகள் வந்து பெருசாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, எந்த இலைகளெல்லாம் புது புது இலைகள் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, இலைகள் பெருசாக வரணும், ஷைனிங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த எல்லா செடிகளுக்குமே நீங்கள் இந்த ஃபர்டிலைசரை கொடுத்துட்டு வரலாம். ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான், ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஃபர்டிலைசர் தான். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இந்த ஃபர்டிலைசரை வந்து நம்ம எப்போல்லாம் நம்மளால் தயாரிக்க முடியுமோ அப்போல்லாம் கொடுக்கலாம். 2 நாளைக்கு ஒரு தடவை கூட நம்ம அதை கொடுத்துக்கிட்டு வரலாம், அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் டைம் டேபிள் வந்து இத்தனை நாளைக்கு ஒரு தடவை தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்காதீங்க. இது நம்ம ரெகுலராகவும் கொடுத்துட்டு வரலாம், எப்போல்லாம் அவைலபிளோ அப்போல்லாம் கொடுத்துட்டு வரலாம். இன்றைக்கி இப்போ வாரத்தில் நம்ம 2 தடவை சமைச்சோம் அப்படின்னா அதில் 2 தடவை நம்ம இதை தயாரித்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த செடிக்கு கொடுங்க, ஒரு நாளைக்கு அந்த செடிக்கு கொடுங்க, அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டே போகலாம். இது வந்து ஒரு மெக்னீஷியம் ரிச் ஃபர்டிலைசர். மெக்னீஷியம் அப்படிங்கிறது நம்ம எப்சம் சால்ட் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் மெக்னீஷியம். இந்த மெக்னீஷியம் வந்து ஒரு எப்சம் சால்ட் போடும்போது அது கெமிக்கல், அது செடிகளை வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இது வந்து நம்ம செடிகளை பேர்ன் பண்ணாது. இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பாலக்கீரை பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த பாலக்கீரையோட தண்ணி தான் இது. நான் வந்து நேற்று நைட்டு வந்து பாலக்கீரை கடைஞ்சிட்டு கத்திரிக்காய் பொரித்தேன். அப்போ அந்த பாலக்கீரை கழுவுன தண்ணி அது தனியாக எடுத்து வச்சாச்சு, பாலக்கீரையோட தண்டு தனியாக எடுத்து வச்சாச்சு. நான் கீரையை வந்து சமைக்க போகிறேன். இந்த தண்டை வந்து நல்லா மிக்சியில் ஒரு அரைச்சிட்டு நம்ம இந்த கழுவுன தண்ணியோடையே போட்டு ஒரு வாரம்ங்கிறேன், ஒரு ஓவர் நைட்டு வந்து நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ வந்து உங்களுக்கு பாலக்கே இருக்குது, பாலக்கு வந்து நான் வந்து இப்போ வேஸ்ட்டை மட்டும்தான் அரைச்சி யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் கீரையே உங்களால் வாங்கி அதை அரைச்சி கொடுக்க முடியும் அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டு. இப்போ நான் வந்து வெறும் தண்டை மட்டும்தான் மிக்சியில் அரைச்சி அந்த தண்ணியை வந்து இந்த கழுவுன தண்ணியோட ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இந்த செடிகளுக்கு கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்மக்கிட்ட இப்போ சில நேரங்களில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறந்துடுவோம், அது அப்படியே காஞ்சு போயிடும் கீரை. அப்படி இல்லாட்டினா சில நேரத்தில் அழுக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நேரத்தில் எல்லா கீரையும் முழுசாக கூட கீரையுமே கூட போட்டு அரைச்சி நீங்கள் ஓவர் நைட் வச்சு அந்த தண்ணியை வந்து செடிகளுக்கு ஊற்றலாம். இப்போ இந்த தண்ணி தான் நான் இதை வந்து எதோடையுமே டைல்யூட் பண்ணவே இல்லை. 5 மடங்கு தண்ணியோடையோ 2 மடங்கு தண்ணியோடையோ டைல்யூட் பண்ணவே இல்லை, அப்படியே தான் நான் கொடுக்குறேன். நம்ம அந்த கீரை கழுவுன தண்ணி ஒரு 1.5 லிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் இந்த அரைச்ச 100 கிராம் 200 கிராம் அரைச்ச அந்த பாலக்கீரையோட தண்டு, அதாவது அந்த தண்ணியை அப்படியே ஓவர் நைட் ஊற வச்சுட்டு ஊற்றியாச்சு. இது நல்ல ஒரு மெக்னீஷியம் ரிச்சான ஒரு ஃபர்டிலைசர். இதை வந்து நம்ம எந்தெந்த செடிகளில் இலைகள் பெருசாக வரணும்னு நினைக்கிறீங்களோ அதில் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இலைகளையும் யூஸ் பண்ணலாம், தண்டுகளையும் யூஸ் பண்ணலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.